வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் பகுதியில கேட்கப்பட்ட கேள்விகள அனலைஸ் பண்ணிட்டு வர்றேங்க. அதுல மென்சுரேஷன் பகுதியில, அதாவது அளவைகள் பகுதியில இருக்கக்கூடிய வினாக்கள அனலைஸ் பண்ணிட்டு வர்றேங்க. இதுவரை 3 வீடியோல ஒரு 50 வினாக்கள் அனலைஸ் பண்ணியிருப்பேங்க. இந்த வீடியோல இது ஒரு லென்த்தியான வீடியோ. கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இதுல ஒரு 50 வினாக்கள எப்படி விடையளிக்கிறதுன்றத பார்க்கலாம். கேள்வி, அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் தடிமன் 0.25 சென்டிமீட்டர், அதன் உட்புற ஆரம் 5 சென்டிமீட்டர் எனில் அக்கிண்ணத்தின் வெளிப்புற வலைப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரைக்கோள வடிவ கிண்ணம் எப்படி இருக்குன்னா, தடிமன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கிண்ணம் எப்படி இருக்குன்னா, இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது இந்த வடிவத்தில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அரைக்கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய கிண்ணமானது இந்த மாதிரி இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோள வடிவ கிண்ணத்தினுடைய தடிமன் கொடுத்துருக்காங்க. இந்த தடிமன் 0.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய உட்புற ஆரம், அதனுடைய உட்புற ஆரம் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா கிண்ணத்தினுடைய வெளிப்புற வலைப்பரப்பை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. வெளிப்புற கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 பை ஆர் ஸ்கொயர் தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் அந்த உள்வட்டத்தினுடைய உட்புற ஆரம் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த தடிமன் 0.25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அப்படின்னா வெளிப்புற ஆரம் எவ்வளோ வரும்னா 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் 0.25 சென்டிமீட்டர். ஆக மொத்தத்தில் வெளிப்புற ரேடியஸ் ஆரோட வேல்யூ 5.25 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ நாம இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 2 இன்ட்டு 22/7, 5ஓட வேல்யூ 22/7 இன்ட்டு 5.25 இன்ட்டு 5.25. 4 5.2ல 52ல 7 49, மீதி 3 35, IL 35. 2 22 44 பெருக்கல் 5.25 இன்ட்டு 0.75. இப்போ 44ம் 5.25 மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 4 5 20க்கு 0, மீதி 2 4 2 8, 8 2 10க்கு 0, மீதி 1, 4 5 20 21. எகைன் 2200 போட்டுக்கலாம். மீண்டும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 0 0 1 2 என்ன கிடைக்கும்? 0 0 1 3 2. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், அடிச்சிருங்க. ஸோ இன்ட்டு 0.75. இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் I1 5, I3 15க்கு 5, மீதி 1, I2 10, 10 1 11, 7 1 7, 7 21க்கு 1, மீதி 2, 7 2 14, 14 2 16. ஸோ 5 7 5 12க்கு 2, மீதி 1 3, 6 1 7 1, 2 சொன்னோம்னா புள்ளி. ஸோ 173.25. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, பின்வருவனற்றுள் ஏபிசி என்ற முக்கோணத்தை உருவாக்க முடியாத விவரம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பக்கத்தினுடைய அடிப்படையில ஒரு முக்கோணத்தை அமைப்பதற்கான நிபந்தனை என்னன்னா, 2 பக்கங்களினுடைய கூடுதலானது 3வது பக்கத்தினுடைய அளவை விட அதிகமாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஸோ நம்ம இப்போ கண்டிஷனை செக் பண்ணலாம். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏன்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஏபி எல்லா பக்கமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டாயமா ஒரு முக்கோணத்தை அமைக்கும். ஏனென்றால் இது ஒரு சமபக்க முக்கோணமா இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆன்சர் இது ஒரு சமபக்க முக்கோணமா இருக்கும். இது முக்கோணம். 2வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபி ஈக்குவல் டு 2பிசி ஈக்குவல் டு 3சிஏன்னு இருக்கு. ஸோ இங்க 1 இருக்கு. ஏபிக்கு முன்னாடி 1 இருக்கு. அதே போல பிசிக்கு முன்னாடி 2 இருக்கு. சிஏக்கு முன்னால 3 இருக்கு. ஸோ 1 2 3 இதனுடைய மீசிமம் 6. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணா ஏபி பை 6. இந்த இடத்துல 6ஆல் டிவைட் பண்ணும்போது 1 2 2
6ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 2 2 3 2 6 இங்க 1 3 2 6. ஸோ ஏபி பக்கம் வந்து 6, பிசி வந்து 3, சிஏ வந்து 2. அப்ப 6 3 2 பக்கங்களை கொண்ட ஒரு முக்கோணத்தை அமைக்குமான்னு பாத்தீங்கன்னா 6 3 கூட்டிங்கன்னா 9, 9 வந்து 2 விட அதிகம். அதே போல 3 2 கூட்டிங்கன்னா 5, 5 ஆனது 6 விட கம்மியா இருக்குது. 5 ஆனது 6 விட கம்மியா இருக்குது. ஸோ இது வந்து அந்த பண்பு, அதாவது 2 பக்கங்களினுடைய கூடுதலானது 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்குன்றத சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இது வந்து முக்கோணத்தை அமைக்காது. ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் ரைட்டு. ஸோ பி இஸ் த ஆன்சர். அதே போல சி, டி நம்ம செக் பண்ணுங்கன்னா, சியை செக் பண்ணும் பொழுது 4AB ஈக்குவல் டு 2BC ஈக்குவல் டு 3CAன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 2 3 இதுக்கு மூணுத்துக்குமே 4 2 3 எல்சிஎம் வந்து 12. 12ஆல டிவைட் பண்ணும்போது 12 12 12ஆல டிவைட் பண்றேங்க. ஸோ 1 நாங்க 4 3 நாங்க 12 1 2 2 6 12 1 3 4 12. ஸோ 3 6 4ன்னு வருது. ஸோ 3யும் 6யும் கூட்டினா 9, 9 வந்து 4 விட பெருசு. 6 4 கூட்டினா 10, 10 3 விட பெரியது. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பக்கத்தையும் கடைசி பகுதி 4 3 7, 7 6 விட பெருசு. ஸோ இதுவும் முக்கோணத்தை அமைக்கும். அதே போல ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 2CA இதை நம்ம 2ஆல டிவைட் பண்ணுங்கன்னா ஏபி பை 2 பிசி பை 2. அதே போல இங்க வந்து 1 ஆயிரும். ஸோ 2 2 1 இருக்கு. 2 2 1 என்பது வந்து ஒரு இருசம பக்க முக்கோணம். ஸோ இதுவும் முக்கோணத்தை அமைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி தான் முக்கோணத்தை அமைக்காது. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, 2πr சுற்றளவு உள்ள வட்டத்தினுடைய பரப்பளவும் ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவும் சமம் எனில் சதுரத்தினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2πrன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr இருந்துச்சுன்னா, இது வந்து ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலா. சுற்றளவு 2πr இருந்துச்சுன்னா அதனுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்? பை ஆர் ஸ்கொயரா இருக்கும். அவங்க என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வட்டத்தினுடைய பரப்பளவும் அந்த 2πr சுற்றளவு கொண்ட வட்டத்தினுடைய பரப்பளவும் சதுரத்தினுடைய பரப்பளவும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பக்கம் பெருக்கல் பக்கம், அதாவது ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா அந்த சதுரத்தினுடைய பரப்பளவும், இது சதுரம், இந்த சதுரத்தினுடைய பரப்பளவும் இந்த வட்டத்தினுடைய பரப்பளவும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஏவோட வேல்யூ என்ன வரும்? ரூட் ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரும் ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் பை இன்ட்டு ஆர். இதுதான் அந்த சதுரத்தினுடைய பக்கமாக அமையும். இப்ப சதுரத்தினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சுற்றளவு பி இஸ் ஈக்குவல் டு 4A. 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து ரூட் பை இன்ட்டு ஆர். ஸோ ரூட் பை இன்ட்டு ஆர். ஸோ 4 ரூட் பை ஆர். ஆன்சர் வந்து 4 ரூட் பை ஆர் எங்க இருக்கு? டி. டி தான் ஆன்சர். இந்த ஆர் வந்து வெளியே இருக்கணும், ரூட்டுக்கு வெளியே இருக்கணும். அதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, 14 மீட்டர் அகலமுடைய ஒரு வட்டமான ஓடுபாதையின் உள் சுற்றளவு 440 மீட்டர் ஆகும். வெளிவட்டத்தினுடைய ஆரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 14 மீட்டர், ஒரு 2 வட்டம் இருக்குது. அதாவது பொதுமைய வட்டங்கள் இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 வட்டம் இருக்கு. இந்த இந்த வட்டத்துல உள் வட்டமான ஓடுபாதையின் உள்வட்ட சுற்றளவு, இது உள்வட்டம், இது உள்வட்டம். இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு 440 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அகலம் வந்து 14 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த வட்டப்பாதையினுடைய அகலம் 14 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வெளிவட்டத்தினுடைய ஆரம், இந்த ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப உள்வட்டத்தினுடைய ஆரத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா, உள்வட்டத்தினுடைய ஆரத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பாதையினுடைய அகலத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ உள்வட்டத்தினுடைய ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்வட்டத்தினுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க, 440ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தான் 2 பை ஆர் ஈக்குவல் டு 440. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 440. ஓர் 22 22 2 22 44 சைபர். ஓர் 2 2 பைத்திரண்டு 20. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 7 இன்ட்டு 10 வந்து 70. 70 மீட்டர் என்பது இந்த உள்வட்டத்தினுடைய ஆரம் வந்து 70 மீட்டர். ஸோ இப்ப வெளிவட்டத்தினுடைய ஆரம் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு உள்வட்டத்தினுடைய ஆரம்
பிளஸ் பாதையினுடைய அகலம். பாதையினுடைய அகலம் என்ன குடுத்துருக்காங்க? 14ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 70 பிளஸ் 14. 70 பிளஸ் 14 84 மீட்டர். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி. 88 கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு 88 கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு ஒரு சக்கரம் ஒரு சக்கரம் 1000 சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது எனில் அச்சக்கரத்தினுடைய ஆரம். அப்ப 1000 சுற்றுகள் எடுத்துக்குது. இது ஒரு சுற்றுனா அந்த வட்டத்தினுடைய சக்கரத்தினுடைய ஒரு சுற்று சுற்றும் பொழுது அந்த ஒரு சுற்றளவுனுடைய லென்த் எவ்வளவு இருக்குது? ஒரு சுற்றளவினுடைய அளவு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு அளவு அந்த தூரத்தை கடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, மொத்தம் இந்த மாரி 1000 சுற்றுகள வந்து கடந்திருக்குது. 1, 2, 3, 4 இப்படி எக்ஸெட்ரா டூ 1000 சுற்றுகள வந்து சுற்றி இருக்குது. அப்படின்னா, அதனுடைய ஆ ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வட்டத்தினுடைய இந்த சக்கரத்தினுடைய ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஃபார்முலால நம்ம இதிலிருந்து நம்ம தெரிவிச்சுக்க வேண்டியது தான். அதாவது வட்டத்தினுடைய சுற்றளவு வட்டத்தினுடைய சுற்றளவு சமம் கடந்த தொலைவு பை சுற்றுகளினுடைய எண்ணிக்கை. ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன வருது? 2 பை ஆர்ன்னு நமக்கு தெரியும். கடந்த தொலைவு வந்து 88 கிலோமீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 88 கிலோமீட்டர். இத நம்ம மீட்டர்ல மாத்திக்கலாம். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் என்பது நமக்கு தெரியும். ஸோ 88 இன்டு 1000 பை சுற்றுகளினுடைய எண்ணிக்கை வந்து இங்க 1000 சுற்றுகள்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1000தால டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஓர் 1000 ஒரு 1000 போயிரும். ஸோ 2 2 பை ஆர் ஈக்குவல் டூ 2 இன்டு பையோட வேல்யூ 22/7 இன்டு ஆர் ஈக்குவல் டூ 88. ஒரு 22, 22, 4, 22, 88, ஓர் 2, 2, 2, 2, 4. ஸோ ஆர் ஈக்குவல் டூ 2 பெருக்கல் 7, ஸோ 14. ஸோ 14 மீட்டர் அந்த வட்டத்தின் அந்த சக்கரத்தினுடைய ஆரம். ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி. ஒரு மகிழுந்து சக்கரம் 66 மீட்டர் தொலைவு கடக்க 20 சுற்றுகள் சுற்றினால் அச்சக்கரத்தினுடைய விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே சேம் முன்ன போட்ட ப்ராப்ளம் மாதிரி தான். 2 பை அதாவது வட்டத்தினுடைய சுற்றளவு சமம் கடந்த தொலைவு 66 மீட்டர் பை 20 சுற்றுகள். இதுதான் குடுத்துருக்காங்க. அப்படின்னா வட்டத்தினுடைய விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 இன்டு 22/7 இன்டு ஆர் ஈக்குவல் டூ 66/20. ஸோ ஓர் 22, 22, 3, 22, 66. ஸோ 2 ஆர் ஈக்குவல் டூ 7 அந்த பக்கம் போச்சுன்னா 3 இன்டு 7 21/20. ஏன்னா 2 ஆர் தான் நமக்கு தேவை. ஏன்னா வட்டத்தினுடைய விட்டம் வந்து ஆரத்தினுடைய இருமடங்கு தான் விட்டம். ஸோ 2 ஆர் ஈக்குவல் டூ இதுதான் விட்டம். டி ஈக்குவல் டூ 2 ஆர் ஈக்குவல் டூ 21/20. இத நாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது சுருக்கும் பொழுது பை2 20 இங்க 10.5ன்னு வரும். ஸோ மீண்டும் ஒரு புள்ளி தள்ளி வச்சீங்கன்னா 1.05 மீட்டர். அப்ப அந்த மகிழுந்து அந்த காரினுடைய சக்கரத்தினுடைய ஆரம் வந்து 1.05 மீட்டர். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி. ஒரு சரிவகத்தினுடைய உயரம் மற்றும் பரப்பு முறையே உயரம் h வந்து எவ்வளவு குடுத்திருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர். பரப்பு பரப்பு ஏ வந்து எவ்வளவு குடுத்திருக்காங்கன்னா 102 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப இணைப்பக்கத்தினுடைய ஒரு நீளம் வந்து 8 சென்டிமீட்டர்னா மற்றொரு நீளம் அதாவது ஏ குடுத்திருக்காங்க. ஏ 8 சென்டிமீட்டர் குடுத்திருக்காங்க. அப்ப பி ஓட வேல்யூ என்ன? அப்ப ஒரு சரிவகம் எப்படி இருக்குன்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதுதான் சரிவகம். இந்த சரிவகத்தினுடைய குத்துயரம் h குடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் ஏ குடுத்திருக்காங்க. பி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதேபோல பரப்பளவு. ஸோ இந்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டூ ஆஃப் இன்டு h இன்டு ஏ பிளஸ் பி தான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ இந்த பரப்பளவு எவ்வளவு குடுத்திருக்காங்க? அவங்களே 102ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ ஆஃப் h ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஆஃப் இன்டு h ஓட வேல்யூ வந்து 12 இன்டு ஏ பிளஸ் பின்னா ஏ ஓட வேல்யூ குடுத்துருக்காங்க 8 பிளஸ் பி ஈக்குவல் டு 102. இப்ப இதை சிம்பிளி பண்ணலாம். ஓர் 2 2 6 2 12. ஓர் 6 இங்க ஓர் 6 மீதி 10ல 6 போச்சுன்னா மீதி 4 இருக்கு 42 7 6 42. ஸோ 8 பிளஸ் பி ஈக்குவல் டு 17. ஸோ பி ஈக்குவல் டு 17 மைனஸ் 8னா
17 மைனஸ் 8னா 9. ஸோ 9 சென்டிமீட்டர் தான் அதனுடைய இணைப்பகத்தினுடைய மற்றொரு அளவு. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி. ஒரு செவ்வகத்தினுடைய மூலைவிட்டத்தினுடைய அளவு 17 சென்டிமீட்டர். அதன் சுற்றளவு 46 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகம் இருக்கு. ஒரு செவ்வகம். இந்த செவ்வகத்தினுடைய மூலைவிட்டம் 17ன்னு குடுத்திருக்காங்க. அதே போல அதனுடைய சுற்றளவு ம 46 சென்டிமீட்டர் குடுத்திருக்காங்க. அப்ப பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. குடுத்திருக்கிறதுக்கு ஃபார்முலா வடிவில நம்ம எழுதிக்கலாம். இது வந்து L, இது Bனா, அ பித்தகரஸ் தேற்றத்தின் படி பார்த்தீங்கன்னா, மூலைவிட்டம் என்ன வரும்? L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டூ 17 ஸ்கொயர். அதே போல இந்த 46 என்பது அந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு. செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2 இன்டு L பிளஸ் B தான் செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா. 2 இன்டு L பிளஸ் B ஈக்குவல் டூ 46. ஸோ ஓ 2 2 23 2 46. ஸோ L பிளஸ் B ஈக்குவல் டூ 23. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, செவ்வகத்தினுடைய பரப்பளவு L இன்டு B தான் கண்டுபிடிக்கணும். L இன்டு B கண்டுபிடிக்கணும். இப்ப L ஸ்கொயர், B ஸ்கொயர், L பிளஸ் B, LB இது 3மே வர மாதிரி ஒரு ஃபார்முலா என்னன்னா, ஒரு இயற்கணித கோவையில ஒரு இயற்கணித ஃபார்முலா ஒண்ணு இருக்குது. அல்ஜீப்ரா ஃபார்முலா. ஸோ A பிளஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB இருக்கு. ஸோ A பிளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB இந்த ஃபார்முலால ஏவுக்காக எல்லும் பிக்காக பியும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா A பிளஸ் B அதாவது L பிளஸ் B ஓட வேல்யூ வந்து 23 ஸ்கொயர். A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர்னா L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் அது 17 ஸ்கொயர் பிளஸ் 2 L இன்டு B இதுதான் ஃபார்முலா. அதாவது பரப்பளவு. ஸோ 23 ஸ்கொயர்னா 9, 2 4 12க்கு 2 மீதி 1 2 4 1 5 529 மைனஸ் 17 ஸ்கொயர்னா 7 49க்கு 9 மீதி 4 2 14 14 4 18க்கு 8 மீதி 1 1 1 289 ஈக்குவல் டு 2 இன்டு LB. இப்போ 9ல 9 கழிச்சா 0, 12ல 8 கழிச்சா 4, 4ல 2 கழிச்சா 240. ஸோ 240 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு LB. ஸோ LB ஈக்குவல் டு 240/2ன்னு வரும். ஸோ 120. ஸோ 120 என்பது அதனுடைய பரப்பளவு. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. அதாவது ஒரு விளையாட்டு திடல் இருக்கு. அந்த விளையாட்டு திடல் வந்து செங்கோண வடிவில் இருக்கு. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் வந்து 50 மீட்டர், 80 மீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. இது செங்கோணம்னா செங்கோணத்தை தாக்கும் பக்கங்கள் வந்து 50 மீட்டர், 80 மீட்டர்ன்னு இருக்காங்க. சிமெண்ட் அந்த திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு வந்து ரூ. 5 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூ. 5 ஆகுது அப்படின்னா மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு A இஸ் ஈக்குவல் டு ½ இன்டு BH. BHனா B ஓட வேல்யூ 50, H ஓட வேல்யூ வந்து 80, 4 2 4 8 40. ஸோ 40 4 5 20 0 0. அப்ப ஒரு சதுர மீட்டர்னு வருது. ஒரு சதுர மீட்டருக்கு ரூ. 5னா 2000 சதுர மீட்டருக்கு அப்ப செலவு 2000 இன்டு 5. அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு ரூ. 5 ஆகுது. அப்ப 2000 சதுர மீட்டருக்கு 2000 பெருக்கல் 5. ஸோ 2000 பெருக்கல் 5னா 10,000. ஸோ ரூ. 10,000 வந்து சிமெண்ட் தரையில பூசுறதுக்கு செலவாகும். ஸோ ஆன்சர் ஏ. சாரி பி. அடுத்த கேள்வி. அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் அரைவட்ட வடிவில ஒரு புல்வெளி இருக்கு. ஒன்றினுடைய விட்டம் 70 மீட்டர். அதற்கு சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு வந்து ரூ. 12 ஆகுது. அப்ப இந்த சுத்தி வேலி அமைக்கணும். இது சுத்தி வேலி அமைக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்ப அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பெரிமீட்டர் ஈக்குவல் டு பை ஆர் பிளஸ் 2R. ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து அதாவது விட்டம் இங்க 70ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஆரம் வந்து 35. ஆரம் 35. ஸோ 35 பிளஸ் 2R. 2Rனா 2 இன்ட்டு 35 70. ஓர் 7 IL 35 I 22 110 பிளஸ் 70. அப்ப 180ன்னு வரும். அப்ப இந்த இது இந்த
அரைவட்ட வடிவில் உள்ள புல்வெளியினுடைய சுற்றளவு வந்து 180 மீட்டர் வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலவு 1 மீட்டருக்கு வந்து ரூ. 12 ஆகுதுன்னா, 180 மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்? அப்ப 180 × 12 இத மல்டிப்ளை பண்ணணும். 0 ம் 12 96க்கு 6 மீதி 9 ஓர் 12 12 12 9 21. ஸோ ரூ. 2160 அதுக்கு செலவாகும். அதனுடைய வேலி அமைக்கிறதுக்கு 2160 ஆகும். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம் 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள்ளபோது இரு மையங்களுக்கு இடையே இருக்க இயலும் அதிகபட்ச தூரம் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இது பிக்சர் போட்டு தான் கரெக்டா புரியும். இது வந்து பெரிய வட்டம் 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம். இது 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம். இந்த வட்டத்துக்கு உள்ளர ஒரு 4 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டம் வைக்கணும். அப்ப 4 சென்டிமீட்டர் உள்ள விட்டம்னா, அது 2 சென்டிமீட்டர் உள்ள 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு விட்டம். அதாவது விட்டத்துல பாதி தான் ஆரம். அப்ப 2 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த 2 சென்டிமீட்டர் உள்ள ஒரு வட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த வட்டத்த உள்ள கொண்டு வந்து வச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்டர்ல வைக்கலாம். இது வச்சுன்னா சேம் சென்டரா இருக்கலாம். இல்லன்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வந்தோம்னா, இதுல பார்டர டச் பண்ற மாரி, அதாவது அதனுடைய சுற்றளவு டச் பண்ற மாரி வச்சா மட்டும் தான் மேக்ஸிமம் மையத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்து, அதாவது பெரிய வட்டத்துக்கும், இந்த சின்ன வட்டத்துக்கும் உள்ள நீளம் வந்து அதிகமா இருக்கும். தொலைவு அதிகமா இருக்கிற மாரி வைக்க முடியும். அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கிற மாரி வைக்க முடியும்னா, இதுக்கு வந்து 2 இது வந்து 10. ஸோ 10 - 2. ஸோ 8 சென்டிமீட்டர் தொலைவுல வச்சா, அத 8 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் இங்க கேப் இருக்கிற மாரி நம்ம வைக்க முடியும். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி. ஒரு முக்கோணத்தினுடைய முனைகள் 1, 1, 3, 1, 1, 3 எனில் அதன் பரப்பளவில் பாதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கோணத்தினுடைய முனைப்புள்ளிகள் குடுத்துட்டாங்கன்னா, அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A is equal to half into x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. இதுல x1, y1, x1, x2, x3, y1, y2, y3 னுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் வந்து x1, y1, ரெண்டாவது பாயிண்ட் x2, y2, மூணாவது பாயிண்ட் x3, y3. ஸோ ஆஃப் இன்ட்டு x1 ஓட வேல்யூ வந்து 1, y2 ஓட வேல்யூ வந்து 1, 1 minus 3 plus x2 ஓட வேல்யூ வந்து 3, y3 ஓட வேல்யூ வந்து 3, 3 minus 1 plus x3 ஓட வேல்யூ வந்து 1, y1 ஓட வேல்யூ வந்து 1 minus y2 உடைய வேல்யூ வந்து 1. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது 1/2 into 1 minus 3. 1 minus 3 னா minus 2. ஸோ 1 into minus 2 minus 2. 3 minus 1 னா 2. ஸோ 3 into 2 6. 1 minus 1 வந்து 0 ஆயிரும். ஸோ minus 2 plus 6 னா 4. ஸோ 1/2 into 4. ஓர் 2 2 4. ஸோ இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு வந்து 2. ஆனா அவங்க கேட்கறது வந்து அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவுல பாதி கேட்டிருக்காங்க. பரப்பளவு 2னா பாதி வந்து 1. ஸோ ஆன்சர் ஏ. இது இன்னொரு மெத்தட்ல நம்ம எப்படி போடலாம்னா, பாயிண்ட் பாருங்க 1, 1, 3, 1, 1, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ட வந்து நாம கிராஃப்ல குறிக்கலாம். கிராஃப்ல குறிக்கும் பொழுது எப்படி வரும்? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். 1, 1. அப்போ 1, 1ன்னும் போது இங்க 1, 2, 3, 4 எடுத்துக்கோங்க. இது 1, 2, 3, 4ன்னு எடுத்துக்கோங்க. 1, 1னா இது 1, 1, 1, 1, 3, 1, 3, 1ன்றது இந்த பாயிண்ட். 3, 1, 1, 3ன்றது இந்த பாயிண்ட். ஸோ இது என்ன வருது? ஒரு செங்கோண முக்கோண வடிவத்துல வருது. இது செங்கோண முக்கோண வடிவத்துல வருது. ஸோ இது வந்து 1, 1, இது 3, 1, இது 1, 3. ஸோ இப்ப இது வந்து ஒரு செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கு. ஸோ செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கும் பொழுது இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இங்க இது வந்து 1, இது 3. அப்ப இது 2 டிஸ்டன்ஸ், இதுவும் 2 டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆஃப் BH ஆஃப் இன்ட்டு இது 2 B வந்து 2, H 2 ஓர் 2 ஓர் 2. ஸோ 2 தான் அதனுடைய பரப்பளவு 2. அப்ப பரப்பளவு பாத்தீங்கன்னா 1. ஸோ ஆன்சர் 1. இப்படியும் போடலாம். அதாவது இது எதுக்கு சூட்டபிளா வருதோ, அது இந்த மாரி பாயிண்ட் குறிக்கும் பொழுது நமக்கு செங்கோண முக்கோணத்த ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, இந்த மாரி போட்டுக்கலாம். இல்லன்னா இந்த மாரி நம்மளால போட முடியாது. ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்மளால போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 0, 0, 4, 0, 4, 6 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தினுடைய பரப்பளவு. அதாவது
எக்ஸ் ஆயத்தொலைவும் ஒய் ஆயத்தொலைவும் நம்ம கவனிச்சிங்கனாவே நம்மளால சொல்ல முடியும். எக்ஸ் ஆயத்தொலைவு ஒரே மாதிரியும், ஒய் ஆயத்தொலைவும் ஒரே மாதிரி முன்ன பின்ன வர மாதிரி இருந்துச்சுன்னா, நாம இத போட முடியும். அதாவது அந்த ஆஃப் பிஹெச் ஃபார்முலால வச்சு போட முடியும். எக்ஸ் இது ஒய். 0,0ன்றது ஒரு புள்ளி. அதாவது ஆரிஜின் வந்து ஒரு பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க. 4,0 வந்து இன்னொரு பாயிண்ட்டா குடுத்துருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து 4,6 குடுத்துருக்காங்க. இது 4,0னா இது 4,6 இங்க வரும். 4,6 இங்க வரும். ஸோ இதுதான் அந்த இது இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவுன்னும்போது இது வந்து ஓ பாயிண்ட், இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். ஓஏபின்ற மாரி இருக்கு. ஸோ ஓஏ பக்கத்தினுடைய அளவு வந்து 4. இங்க ஏபி வந்து 6 வரும். ஏபி 6 வரும். ஏன்னா, இந்த இந்த அளவு வந்து எப்பயுமே மாறாம இருக்கும் 6. ஸோ நமக்கு என்ன ஒரு ஃபார்முலா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டூ ஆஃப் பிஹெச். ஆஃப் பி ஓட வேல்யூ வந்து 4, ஹெச் ஓட வேல்யூ வந்து 6. 1 2 2, 3 2 6, 3 12. ஸோ 12 சதுர அலகு. அதாவது ஸ்கொயர் யூனிட். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி 0,0 3,0 0,2 உச்சிகளை கொண்ட முக்கோணத்தினுடைய பரப்பு. இந்த கொஸ்டினை அப்படியே நம்ம போடலாம். எப்படி? இது 0,0 3, இது 3,0 இந்த இடத்துல வரும். 3,0 0,2 இந்த இடத்துல வரும். 0,2. அப்ப இந்த முக்கோணம் வந்து இந்த வடிவத்துல வரும். ஸோ அடிப்பக்கம் 3 வரும், குத்துயரம் 2 வரும். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆஃப் பிஹெச் ஆஃப் இன்ட்டு 3 இன்ட்டு 2 1 2 2 1 2 2 ஸோ 3 3 யூனிட் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் யூனிட். ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்த கேள்வி 1,2 -3,4 -5,6 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தினுடைய பரப்பளவு. இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி மேப்ல குறிச்சு, அதாவது கிராப்ல குறிச்சு நம்மளால போட முடியாது. ஸோ அந்த ஃபார்முலால தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஏ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு x1 ஓட வேல்யூ வந்து 1, y2 மைனஸ் y3. y2 ஓட வேல்யூ வந்து 4, y3 வந்து -6. ஸோ 4 மைனஸ் ஆஃப் -6னா பிளஸ் வரும். ஸோ 4 பிளஸ் 6னா 10 பிளஸ் x2 ஓட வேல்யூ வந்து -3. ஸோ -3 இன்ட்டு y3 மைனஸ் y2. ஸோ y3 மைனஸ் y1. y3 ஓட வேல்யூ வந்து -6, y1 ஓட வேல்யூ வந்து -2. ஸோ -6 -2. ஸோ -8 பிளஸ் x3 ஓட வேல்யூ வந்து மைனஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் -5, y1 மைனஸ் y2, 2 மைனஸ் 4. அப்போ 2 மைனஸ் 4னா -2. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது ஆஃப் இன்ட்டு 10 -3 -8. ஸோ -3 -8னா மைனஸ் பிளஸ் 24. இங்க 5 இன்ட்டு 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் 2 10. ஸோ என்ன வருது? ஸோ ஆஃப் இன்ட்டு 10 24 34 34 10 44. ஸோ 1 2 22. ஸோ 22 சதுர அலகுகள். ஆன்சர் வந்து டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி ஒரு முக்கோணத்தினுடைய முனைப்பு புள்ளிகள் 0,0 2,0 0,2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். இது அந்த கிராஃப்ல குறிச்சு போட்டுடலாம். ஸோ பேஸ் வந்து 2 வரும், ஹைட் வந்து 2 வரும். ஸோ ஆஃப் இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ ஆன்சர் வந்து 2. 2 சதுர அலகுகள் வரும். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி ஒரு வெள்ளிக்கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் போது, ஒரு வெள்ளிக்கம்பி இருக்குது, அந்த வெள்ளிக்கம்பி வளைச்சு சதுரமா மாற்றும் போது அதனால் அடைப்படும் பகுதியினுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா 484 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பரப்பளவு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 484 சதுர மீட்டர்னா ஏவோட வேல்யூ ரூட் ஆஃப் 484. ரூட் 484 வேல்யூ வந்து 22. அதே வெள்ளிக்கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தினுடைய விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதே வெள்ளிக்கம்பி இது பரப்பு. அப்ப இந்த கம்பியினுடைய லென்த் எவ்வளவு வரும்? இதனுடைய சதுரத்தினுடைய சுற்றளவு தான் கம்பியினுடைய மொத்த லென்த் வரும். அப்ப கம்பியினுடைய லென்த், கம்பியின் நீளம் சமம் 4a. ஸோ 4 இன்ட்டு a 88. ஸோ கம்பியினுடைய நீளம் 88. இப்ப கம்பியினுடைய விட்டம் வேணும். இதை வந்து வட்டமாக கன்வெர்ட் பண்றாங்க. இந்த 88 மீட்டர் நீளம் உள்ள
ஒரு கம்பிய வெள்ளி கம்பிய வந்து வட்டமா மாத்துனாங்கன்னா, அப்ப இந்த 88 என்பது அந்த வட்டத்தினுடைய சுற்றளவா இருக்கும். ஸோ 2 பை ஆர் ஈக்குவல் டூ 88. நமக்கு விட்டம் தான் வேணும். ஸோ விட்டம் வேணும்னா 2r மட்டும் வச்சுக்கோங்க. பையோட வேல்யூ வந்து 22/7 ஈக்குவல் டூ 88. ஓர் 22 22, 4 22 88. ஸோ 2r ஈக்குவல் டூ 7 பெருக்கல் 4 7 4 28. ஸோ ஆன்சர் 28 மீட்டர். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி. ஒரு வெள்ளி கம்பியை வளைத்து ஒரு சதுரமாக மாற்றப்படுகிறது. சதுரத்தினுடைய பரப்பளவு சேம் முன்ன போட்ட மாதிரியே தான். ஸோ இப்ப சதுரத்தினுடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 121ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 11. அப்ப சதுரத்தினுடைய சுற்றளவு வந்து சதுரத்தினுடைய சுற்றளவு அல்லது அந்த கம்பியினுடைய லென்த் வந்து 44 மீட்டர். 44 சென்டிமீட்டர். இத ஒரு வட்டமா மாத்துறாங்க. வட்டமா மாத்துனாங்கன்னா, அந்த வட்டத்தினுடைய ஆரம் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 2 பை ஆர் ஈக்குவல் டூ இந்த கம்பியினுடைய நீளம் தான் வட்டத்தினுடைய சுற்றளவா மாறும். ஸோ 2 பை ஆர் ஈக்குவல் டூ 44. ஸோ 2 இன்டு 22/7 இன்டு ஆர் ஈக்குவல் டூ 44. ஒரு 22 22 2 22 44 ஒரு 2 2 ஒரு 2 2. ஸோ ஆர் ஈக்குவல் டூ 7. ஸோ 7 சென்டிமீட்டர் என்பது அதனுடைய ஆரம். ஆன்சர் பி. அடுத்த கேள்வி. 4,2 3,3 2,2 என்ற புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட ஒரு முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட மையம். அதாவது சுற்றுவட்ட மையம்னா நம்ம இந்த இடத்துல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சுற்றுவட்ட ஒரு முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட மையம் என்பது ஏபிசி. அது ஒரு முக்கோணம். ஏபிசி என்பது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட மையம் என்பது இந்த முனைகளை டச் பண்ற மாதிரி ஒரு வட்டத்தை நம்ம டிரா பண்ணுவோங்க. அப்ப முனைகள டச் பண்ற மாதிரி ஒரு டிரா பண்ணுங்கன்னா, அந்த முனைகள் வந்து வட்டத்தினுடைய பரிதியில டச் பண்ணிட்டு போவும். அப்ப முனைகள் வந்து சம தொலைவுல இருக்கும். எது அந்த புள்ளியானது அது ஒரு புள்ளி. அந்த புள்ளி வந்து முனைகள்ல இருந்து சம தொலைவுல இருக்கும். இதுதான் அந்த முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட மையம். இந்த சுற்றுவட்ட மையத்த எப்படி டிரா பண்றாங்கன்னா, அதாவது இது இப்படி சொல்லலாம். அல்லது வேற எந்த மாரி சொல்றாங்கன்னா, அந்த ஒவ்வொரு பக்கத்துக்கு பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய லைன்ல மீட் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் புள்ளி தான் அந்த முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட மையமா அமையும். இது வந்து சமபக்க முக்கோணத்துக்கு இந்த மாரி அமையும். குறுங்கோண முக்கோணம்னா இந்த சுற்றுவட்ட மையமானது முக்கோணத்திற்கு உள்ள இருக்கும். விரிகோண முக்கோணம்னா சுற்றுவட்ட மையமானது முக்கோணத்திற்கு வெளியே அமையும். செங்கோண முக்கோணம்னா சுற்றுவட்ட மையமானது கர்ணத்தினுடைய மையப்புள்ளியில அமையும். இப்ப இது இன்னொரு டெஃபினிஷன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இது எப்படி வரையறாங்கன்னா ஏ, பி, சி. இந்த ஏவுக்கும் பிக்கும் சென்டரா மிட் பாயிண்டா ஒரு லைன் டிரா பண்ணலாம். அதே போல பிக்கும் சிக்கும் ஒரு சென்டரா ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணலாம். ஏசிக்கு ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா, அந்த புள்ளி வந்து இந்த இடத்துல வரும். இதுதான் அந்த முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட மையம் ஐயா இருக்கும். சர்க்கியூம் சென்டரா இருக்கும் சி. சர்க்கியூம் சென்டர் சியா இருக்கும். இந்த சியினுடைய பாயிண்ட்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் சின்ற பாயிண்ட்டுக்கும் அதாவது சி அல்லது ஓன்னு வச்சுக்கலாம். இதுல இந்த சர்க்கியூம் சென்டர்ன்னு சொல்லும் பொழுது ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓசி இருக்கும். அதாவது அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கும். ஏன்னா சேமா ஏன் இருக்குன்னா அது வந்து வட்டத்தினுடைய ஆரமாக அமையும். அப்ப வட்டத்தினுடைய ஆரமா அமைஞ்சிச்சுன்னா அது வந்து சமமா இருக்கும். இப்ப நம்ம ஓ என்ற பாயிண்ட்ட வந்து எக்ஸ், ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ட வந்து எக்ஸ், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. 2 பாயிண்ட். அதாவது x1, y1ன்னு ஒரு பாயிண்ட்டும், x2, y2ன்னு ஒரு பாயிண்ட். 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா d is equal to root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதாவது OA ஈக்குவல் டு OB ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OB ஸ்கொயர் போட்டோம்னா, இந்த இடத்துல D ஸ்கொயர் வரும். இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ OA ஸ்கொயர் ஈக்குவல் டு OAனா ஏவோட பாயிண்ட் வந்து 4,2. ஏ பாயிண்ட் வந்து 4,2, பி பாயிண்ட் வந்து 3,3, சி பாயிண்ட் வந்து 2,2. ஸோ அந்த O பாயிண்ட் வந்து X, Y. ஸோ OA கண்டுபிடிக்கும் போது X, 4 the whole square plus y minus 2 the whole square equal to
OA equal to OB சொல்லியிருக்கிறேங்க. ஸோ x minus 3 the whole square plus y minus 3 the whole square கிடைக்கும். ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறேங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னா x square minus x minus 4 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னா x square 8x plus 16 plus y square 4y plus 4 equal to x square minus 6x plus 9 plus y square minus 6y plus 9 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த ஒய் ஸ்கொயரும் இந்த ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். விடுபட்ட எக்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே ஒரு மைனஸ் 8x இருக்குது, இங்கே மைனஸ் 6x இருக்குது. ஸோ அது அந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 6x மாறும். ஸோ மைனஸ் 2x. இங்கே ஒரு மைனஸ் 4y இருக்குது, இந்த பக்கம் ஒரு மைனஸ் 6y இருக்குது. 6y அந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 6y வரும். ஸோ ப்ளஸ் 2y. இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 4 20, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9 18. 18 அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 18 மாறும். ஸோ 20 மைனஸ் 18 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு என்ன வருது அந்த லைனு? எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது OA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OB ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டுங்க. இதே போல OA ஸ்கொயர் ஈக்குவல் டு OC ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கும் பொழுது என்ன வருது? OA வந்து 4,2, OC வந்து 2,2, 4,2, 2,2. இப்போ என்ன வரும்? OAனா எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயரும் ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். ஸோ விடுபட்டதை மட்டும் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் 2 8x பிளஸ் 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 4x பிளஸ் 4. இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 8x மைனஸ் 4x. மைனஸ் 8x மைனஸ் 4xனா இந்த பக்கம் வரும் பொழுது ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ மைனஸ் 4x, இந்த 4 இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 பை மைனஸ் 4. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. எக்ஸோட வேல்யூ வந்து 3. எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோங்கன்னா ஒய் 3 மைனஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ என்ன வருது? ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஒய்யோட வேல்யூ வந்து 2. ஸோ 3,2 என்பது அதனுடைய சர்க்கியூம் சென்டர். 3,2 இருக்குங்களா பாருங்க ஆன்சர். ஸோ ஆன்சர் 3,2 இஸ் த ஆன்சர். ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 0,0, 0,4, 4,0 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட மையம். ஸோ இந்த முக்கோணத்தை எப்படி இருக்கும்? இது 0,0, இந்த பாயிண்ட் வந்து 0,4, இது 4,0. ஸோ இது என்னது? ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துல சுற்றுவட்ட மையம் வந்து கர்ணத்தினுடைய மைய புள்ளியில அமையும். அப்ப இந்த புள்ளிக்கும், அதாவது இது ஏ, இது ஏபி, இது ஏபியினுடைய சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாவே சுற்றுவட்ட மையம் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஏபியினுடைய மையப்புள்ளி தான், ஏபியின் மையப்புள்ளி தான் அந்த முக்கோணத்தினுடைய ஏபிசி, முக்கோணம் ஏபிசியினுடைய சுற்றுவட்ட மையமா அமையும். அப்ப மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்ன? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அதாவது எக்ஸ் ஆய தொலைவுகள், எக்ஸ் ஆர்டினேட்டையும் ஒய் ஆர்டினேட்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணும். எக்ஸ் ஆர்டினேட் 4 plus 0னா 4, 4 by 2னா 2. அதே போல் ஒய் ஆர்டினேட் வந்து 0 plus 4, 0 plus 4 by 2னா 2. ஸோ 2,2 is the answer. So C is the answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இணைகரத்தினுடைய அடி உயரம், ஒரு இணைகரம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர். அடி உயரம் இல்லை, அடிப்பக்கம், அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர், குத்துயரம் வந்து 5 சென்டிமீட்டர். அப்படின்னா பரப்பளவு என்ன கேட்டிருக்கிறாங்க? ஸோ பரப்பளவு வந்து பிஹெச், பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 9,545 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 20% அதிகரிக்குமானால்
அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்குன்னு கேக்குறாங்க. அதாவது வட்டத்தினுடைய ஆரம் வந்து 20% இன்கிரீஸ் ஆகுது. அப்ப பரப்பளவு வந்து பை ஆர் ஸ்கொயர். இந்த பை ஆர் ஸ்கொயர்ல ஆர வந்து 2 டைம் பயன்படுத்துறங்க. அதனால 2 டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். x பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. அதாவது இன்கிரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ் நம்ம பயன்படுத்தினோம். இங்க வந்து 20% வந்து அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 பிளஸ் ஒய்க்கு 20ன்னு போடுங்க. பிளஸ் 20 இன்ட்டு 20 பை 100. ஸோ ஒரு சைபர், ஒரு சைபர், ஒரு சைபருக்கு ஒரு சைபர். ஸோ 20, 20 கூட்டினா 40 பிளஸ் 2, 2 4. ஸோ 44% வந்து அதிகரிக்கும். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, ஒரு கூம்பினுடைய ஆரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு கேட்டிருக்காங்க. கூம்பு எப்படி இருக்கும்? கூம்பு இதுதான் கூம்பு. இந்த கூம்பினுடைய ஆரம் குடுத்துருக்காங்க. ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர்னு குடுத்துருக்காங்க. உயரம் வந்து 24 சென்டிமீட்டர்னு குடுத்துருக்காங்க. அப்ப வலைப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து பை ஆர் எல் தான் வலைப்பரப்பு. இப்ப எல் சாய்வு உயரம் எல் நமக்கு வேணும். ஸோ இது வந்து செங்கோண முக்கோணம். ஸோ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். 24 ஸ்கொயர்னா நன்னாங்க 16க்கு 6 மீதி 1 2 4 நன்னாங்க 2 4 நன்னாங்க 16 1 17க்கு 7 மீதி 1 2 4 1 5 576 பிளஸ் 49 576 49னா 625 625 ஸ்கொயர் ரூட் வந்து 25. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 25. நமக்கு வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க. அதாவது CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA இஸ் ஈக்குவல் டு பை ஆர்எல். பையோட வேல்யூ வந்து 22/7, ஆரோட வேல்யூ வந்து 7, எல்லோட வேல்யூ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் 25ன்னு. ஸோ 25 ஓர் 7 7 ஓர் 7 7 22 25 வந்து 2 25 50 மறுபடியும் 2 25 50 0 5 5. ஸோ 550 சதுர அலகு, அதாவது 550 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செவ்வக வடிவ மரப்பலகையிலிருந்து 7 சென்டிமீட்டர் உயரமும் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வெட்டி எடுத்து செய்யப்படுகிறது எனில் எத்தனை சதவீத மரக்கட்டை வீணாகும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு செவ்வக கட்டை இருக்கு. இந்த மாதிரி ஒரு செவ்வக கட்டை கனசெவ்வக கட்டை இருக்குது. 10 சென்டிமீட்டரு 5 சென்டிமீட்டரு, அது ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதுல இருந்து ஒரு கூம்பை கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு கூம்பை கட் பண்ணி எடுத்தோம்னா எத்தனை சதவீதம் வேஸ்ட் ஆகும்? அதாவது வேஸ்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, இந்த சேட் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வேஸ்ட் ஆகும். இப்ப ச இப்ப எவ்வளவு பகுதிய வந்து நம்ம எவ்வளவு எவ்வளவு பகுதி கட் பண்ணிக்கணும்? இப்ப கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். அதேபோல இந்த கனசெவ்வகத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். கூம்பினுடைய கன அளவு கனசெவ்வகத்தினுடைய கன அளவுல வகுத்து அண்டர்லாப் பண்ணுங்கன்னா, எவ்வளவு வந்து வெட்டி இருக்கிறான்னு தெரியும். அதாவது வெட்டி எடுத்த பகுதி வெட்டி எடுத்த பகுதி வந்து கூம்பின் கன அளவு பை கனசதுரத்தினுடைய கன அளவு. வெட்டி எடுத்த பகுதியினுடைய பெர்சன்டேஜ்ன்னும் போது இது 100க்கு நம்ம போட்டுக்கணும். 100க்கு. ஸோ கூம்பினுடைய கன அளவு என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் ஆரம், உயரம் வந்து 7 சென்டிமீட்டர். இப்ப கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறது பாருங்க 1/3 பை ஆர் ஸ்கொயர் h. ஸோ 22/7 ஆர் வந்து 3 இன்ட்டு 3/7 பை 10 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு ஒரு 100 இருக்கு. 100 ஓரில் 7 ஓரில் 7 ஓர் 3 ஓர் 3 22 66 பை இன்ட்டு 100 சைபர் சைபர் ஒரு 2 10 இருக்குது 10 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு 66% கிடைக்குது. 66% என்பது வெட்டி எடுத்த பகுதியினுடைய பர்சன்டேஜ். அதாவது எவ்வளவு வெட்டி எடுத்திருக்கிறாங்களோ கூம்பு செய்யறதுக்கு பயன்படுத்தின பகுதி. இப்ப கூம்பு செய்யாத பகுதி வந்து 100க்கு 66% போயிடுச்சுன்னா 34% வந்து வேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஆன்சர் 34%. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆரம் 6 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டகோண பகுதியினுடைய பரப்பு வில்லினுடைய ஆரமும் வில்லினுடைய நீளம் கொடுத்தனாங்கன்னா LR/2 தான் வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு. எல் வந்து 20, ஆர் வந்து 6/2. ஓ 2 2 3 2 6 3 20 60. ஸோ 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது அதனுடைய பரப்பளவாக அமையும். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, ஆரம் 18 சென்டிமீட்டர், மையக்கோணம் 210 சென்டிமீட்டர்,
10 டிகிரி என கொண்ட வட்டகோண பகுதியினுடைய சுற்றளவு கேட்டுக்கிறாங்க. அப்ப சுற்றளவு வட்டகோண பகுதியினுடைய சுற்றளவு என்பது இது வந்து 210 டிகிரி. இது வந்து 18னா சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P D/360 இன்டு 2 பை ஆர். அதாவது வில்லி நீளத்தையும் ஆரத்தை 2 முறை கூட்டிக்கணும். அதாவது 2r. ஸோ D ஓட வேல்யூ வந்து 210/360 இன்டு 2 இன்டு பை 22/7. R வந்து 18 பிளஸ் 2 18 36. ஸோ ஓர் பெருக்கல் இருக்கு. ஓர் 18 18 2 18 36 0 ஓர் 7 3 21 0 ஒரு 0 ஒரு 0 ஓர் 2 2 ஓர் 2 2 22 66 பிளஸ் ஒரு 36 66 36 கூட்டினா 102 சென்டிமீட்டர் வந்து அந்த வட்டகோண பகுதியினுடைய சுற்றளவாக அமையும். சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஆரம் 21 சென்டிமீட்டர், பரப்பளவு 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொண்டுள்ள வட்டகோண பகுதியினுடைய மைய கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வட்டகோண பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? D/360 டிகிரி இன்டு பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 231 கொடுத்துருக்காங்க. இங்க ஆர் வந்து 21. ஸோ டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். D/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு 21 ஈக்குவல் டு 231. ஓர் 21 21 ஓர் 21 21 மீதி 2 ஓர் 21 21 ஓர் 7 3 21 2 11 22 ஓர் 11 11. ஸோ இங்க 2 6 இருக்கு. இங்க 6 6 36 60. ஸோ D is equal to 60 டிகிரி. ஸோ ஆன்சர் டி, சி. அடுத்த கேள்வி, 10 மீட்டர் 10 மீட்டர் 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைப்பதற்கான ஒரு கம்பியினுடைய அதிகபட்ச நீளம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு செவ்வக வடிவ அறை. இந்த கனசெவ்வக வடிவ அறையில வந்து மூலைவிட்டத்தினுடைய வடிவ தான் லாங்கஸ்ட் ஸ்டிக்கை நம்மளால வைக்க முடியும், ராடை வைக்க முடியும். ஸோ மூலைவிட்டத்தினுடைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து √L² பிளஸ் B² பிளஸ் H². அப்போ L² வேல்யூ 10 ஸ்கொயர்னா 100, இன்னொரு 10 ஸ்கொயர்னா 100 பிளஸ் 5 ஸ்கொயர்னா 25. ஸோ √225. √225 வேல்யூ வந்து 15. ஸோ 15 மீட்டர் நீளம் உள்ள ராடை தான் நம்ம அந்த ரூம்ல வைக்க முடியும் மேக்ஸிமம் லென்த்ல. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தினுடைய பரப்பிற்கும் ஒரு சதுரம் இருக்கு. இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு ஏ. அப்ப இந்த சதுரத்தினுடைய பரப்புக்கான ஃபார்முலா வந்து A². அதே போல அதனுடைய மூலைவிட்டம் வழியாக வரையப்படும் ஒரு சதுரம். அப்ப மூலைவிட்டத்தை பக்கமா வச்சு ஒரு சதுரம் வரையறுங்க. அது வரைஞ்சீங்கன்னா இது. இந்த சதுரத்துக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சின்னம், அதாவது முதல்ல இருக்கக்கூடிய சதுரத்தினுடைய பக்க அளவு ஏனா இந்த மூளை வந்துட்டு வந்து A√2. ஸோ அப்ப இந்த பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து A² பக்கம், அதாவது A√2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதனுடைய பரப்பளவு. A√2 த ஹோல் ஸ்கொயர்னா A² இன்ட்டு 2. ஸோ அப்ப 2A². அப்ப A² இஸ் 2A²னா A² கேன்சல் ஆயிரும். ஸோ 1:2. ஸோ ஆன்சர் 1:2 இஸ் த ஆன்சர். பி த ஆன்சர். ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் அந்த சதுரத்தினுடைய பக்க அளவு கண்டுக்கிறாங்க. அப்போ ஒரு சதுரத்தினுடைய பக்க அளவு ஃபர்ஸ்ட் ஏன்னு வச்சுக்கலாம். அப்ப ஏவா இருக்கும் பொழுது பரப்பளவு வந்து A². அதே போல அதனுடைய பரப்பளவு வந்து பக்க அளவு வந்து 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அப்ப 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு வந்து என்னவா மாறுது? 4 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் பொழுது பரப்பளவு வந்து A² பிளஸ் 60 மாறுது. இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து A² தெரியும். இப்ப 2வது வரக்கூடிய சதுரத்தினுடைய பக்க அளவு A+4. A+4னா அப்ப A+4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு புதுசா வரக்கூடிய பரப்பளவு A² பிளஸ் 60. ஏன்னா 60 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்குது. பழைய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சதுரத்தினுடைய பரப்பளவோட 60 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறதுனால A² பிளஸ் 60. ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா A² பிளஸ் 8A பிளஸ் 16 ஈக்குவல் டு A² பிளஸ் 60. இந்த A² கேன்சல் ஆயிரும். ஸோ 8A இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 16னா 44. ஸோ A இஸ் ஈக்குவல் டு
2 4 2 8 11 4 44 ஸோ 11/2ன்னு வரும். ஸோ 5.5 ஸோ பக்க அளவு வந்து 5.5 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ ஆன்சர் டி. ஒரு செவ்வக மைதானத்தை சதுர அடிக்கு 1.25 வீதம் சரி செய்ய ஆகும் செலவு 900 ஆகும். அம்மைதானத்தின் நீளம் 30 மீட்டர் எனில் அதன் அகலத்தை கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு செவ்வக வடிவ மைதானம் ஒண்ணு இருக்கு. இந்த மைதானத்த அதாவது சரி செய்றதுக்கு ஸ்டெப் நடுறதுக்கு வந்து 1 சதுர மீட்டருக்கு வந்து ரூ. 1.25 பைசா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூ. 1.25 இது மொத்த செலவு வந்து ரூ. 900 ஆயிருக்குது. அப்போ மொத்த செலவு ரூ. 900னா, மொத்த செலவு 900 அத வந்து 1.25 அதாவது 1 சதுர மீட்டருக்கு ரூ. 1.25 ஆகுதுன்னா, மொத்த செலவு டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அதனுடைய பரப்பு கிடைக்கும். அப்ப 1.25 இத சிம்ப்ளிஃபை பண்ணலாம். சிம்ப்ளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணலாம்? 25ல டிவைட் பண்ணுங்கன்னா 0. ஒரு 25ல டிவைட் பண்ணும் பொழுது 25 125 0.05 இங்க மேல 25ல அடிக்கும் பொழுது 9 நாங்க 36 அப்ப பரப்பு A இஸ் ஈக்குவல் டூ 36/0.05 வரும். மேலங்கிலேயும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணா டெசிமல் பிளேஸ் போயிரும். ஸோ 3600/5 ஓரஞ்சு 5 7 5 35 மீதி 1 2 5 10 0. ஸோ பரப்பளவு A இஸ் ஈக்குவல் டூ 720. என்ன கேட்டிருக்கிறாங்க? மைதானத்தினுடைய நீளம் 30 மீட்டர் எனில் அகலத்தை கேட்டிருக்காங்க. அப்ப பரப்பளவு 720. அப்ப L இன்டு B இதுக்கு இருக்கு. நீளம் வந்து 30. அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 30 இஸ் ஈக்குவல் டூ 720ன்னு வரும். அதான் 30 இன்டு B ஈக்குவல் டூ 720. ஒரு சைபருக்கு ஒரு சைபர். ஓர்மு 3 2 6 மீதி 1 12 4 12. ஸோ B வந்து 24 மீட்டர். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள வட்டத்தை தொட்டு சுற்றி வரையப்பட்ட சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த வட்டத்தை சுற்றி ஒரு சதுரத்தை நம்ம வரையறுங்க. வட்டத்தை சுத்தி அதாவது வட்டத்தினுடைய பரிதியை சுத்திட்டு போற மாதிரி ஒரு சதுரத்தை வரையறுங்க. அப்படி ஒரு சதுரத்தை வரைஞ்சிங்கன்னா இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன கேட்டுக்கிறாங்க. இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா வட்டத்தினுடைய அதாவது வட்டத்தினுடைய பக்க அளவு தான். வட்டத்தினுடைய விட்டம் தான் அந்த சதுரத்தினுடைய பக்கமாக அமையும். அப்போ வட்டத்தினுடைய நம்ம விட்டத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க குடுத்திருக்கிறது என்னது பை ஆர் ஸ்கொயர் குடுத்திருக்காங்க. பை ஆர் ஸ்கொயர் அதாவது வட்டத்தினுடைய பரப்பளவு குடுத்திருக்காங்க. பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ 154. ஸோ 22/7 ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. ஒரு 22 22 7 22 154. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 பெருக்கல் 7 ஆரோட வேல்யூ வந்து 7. ஆர் வந்து 7னா 2 ஆர் அதாவது விட்டம் வந்து 14. ஸோ 14 என்பது இந்த வட்டத்தினுடைய வெட்டமாகவும் இருக்கும். அதே சமயத்துல இந்த சதுரத்தினுடைய பக்களவாக இருக்கும். சதுரத்தினுடைய பக்களவு 14னா அதனுடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14 ஸ்கொயர். 14 ஸ்கொயர்னா 14 14 196. ஸோ 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது ஆன்சர். ஸோ டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான உதவும் சூத்திரம் வந்து இது டைரக்ட் ஃபார்முலா ஆப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி ஒரு நவகோணத்தில் எத்தனை மூலைவிட்டங்கள் உள்ளது? அதாவது பாலிகன் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பலகோணங்கள் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய மூலைவிட்டங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n இன்ட்டு n-3/2 தான் அதனுடைய மூலைவிட்டங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது என்னன்றது வந்து எத்தனை சைடுன்னு குறிக்கும். ஸோ இந்த இடத்துல நவகோணம் கொடுத்துருக்காங்க. நவகோணம்னா 9 பக்கங்களை கொண்டது. ஸோ 9 எண்ணுக்காக 9 பெருக்கல் 9 - 3 6/2 ஓர் 2 2 3 2 6 9 27. ஸோ 27 மூலைவிட்டங்கள் இருக்கும். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி ஒரு வட்ட வடிவ பூங்காவிற்கு வேலி போட 1 மீட்டருக்கு 5 வீதம் 1100 ஆகும் எனில் பூங்காவினுடைய ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பூங்காவினுடைய சுற்றளவு ஈக்குவல் டு மொத்த செலவு எவ்வளவு 1100 ரூபாய் எனக்குது. இந்த 1100 ரூபாய் 1 மீட்டருக்கு வந்து எவ்வளவு எனக்குது 5 ரூபாய் எனக்குது. அப்ப 5ல டிவைட் பண்ணும் பொழுது அதனுடைய சுற்றளவு கிடைச்சிரும். 1 5 5 2 5 10 மீதி 10 2 5 10 220. அப்ப 220 என்பது அந்த வட்ட வடிவ பூங்காவினுடைய சுற்றளவு. அப்ப பூங்கானுடைய ஆரம் கேட்டிருக்காங்க. சுற்றளவு 220னா 2
இன்ட்டு பையார் 2 பையார் 22/7 பெருக்கல் r இஸ் ஈக்குவல் டு 220. ஓர் 22 22 பைத்து 22 220 ஓர் 2 2 2 10. ஸோ r ஈக்குவல் டு 7 இன்ட்டு 5 7 இன்ட்டு 5னா 7 5 35 மீட்டர். ஸோ 7 5 35 மீட்டர்னா ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி 75 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட தரை விரிப்பின் 75 சென்டிமீட்டர். இப்போ ஒரு தரை விரிப்பு இருக்கு. அந்த தரை விரிப்பினுடைய அகலம் வந்து 75 சென்டிமீட்டர். அகலம் கொண்ட தரை விரிப்பினுடைய விலை மீட்டருக்கு ரூ. 8 ஆகுது. அப்ப அந்த அகலம் வந்து அதனுடைய நீளம் வந்து எப்பயுமே வந்து 1 மீட்டர் மாறாம இருக்குது. அதனுடைய அகலம் வந்து 0.75 மீட்டர் சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. இது 1 மீட்டருக்கு வந்து எவ்வளவு ஆகுதுன்னா ரூ. 8 ஆகுது. அப்படின்னா 13 மீட்டரு இன்ட்டு 9 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறை இருக்குது. அந்த அறை ஃபுல்லா இந்த மாரி ஒரு கார்பெட் நம்ம விரிக்கிறோங்க. இந்த கார்பெட்ட விரிச்சீங்கன்னா எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அ இந்த கா இ இந்த அதாவது அறையினுடைய பரப்பளவ இந்த கார்பெட்டினுடைய பரப்பளவால டிவைட் பண்ணோம்னா, எத்தன கார்பெட் பிடிக்குதுன்னு தெரியும் நமக்கு. இப்போ ஒரு கார்பெட்டினுடைய பரப்பளவு வந்து 1 மீட்டர் இன்ட்டு 0.75 சென்டிமீட்டர். நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, சென்டிமீட்டர்ல மாத்திக்கலாம். சென்டிமீட்டர்ல மாத்தும் பொழுது அறையினுடைய பரப்பளவு என்ன வருது? 13 மீட்டர்ன்றது 13 இன்ட்டு 100 13 இன்ட்டு 100னா 13 சென்டிமீட்டர்ல மாத்திக்கலாம். அதேபோல 9 இன்ட்டு 100 அதையும் சென்டிமீட்டர்ல மாத்திக்கலாம். 9 மீட்டர்ன்றத சென்டிமீட்டர்ல மாத்திக்கலாம். அகலம் வந்து கார்பெட்டினுடைய அகலம் வந்து 75 சென்டிமீட்டர்ன்னு அவங்களே குடுத்துட்டாங்க. ஸோ 75 எவ்வளோ லென்த் இருக்குது அது? 1 மீட்டர் நீளம் இருக்குது. 1 மீட்டர். அப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இன்ட்டு ரூ. 8 ஆகுது செலவு. ஸோ ஒரு 100க்கு 100 ஒரு 100க்கு 100 4 25 100 3 25 75 ஓர் மூமூவு 9 இது எல்லாம் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம்னா 13 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 8 4 13 52 52 இன்ட்டு 3 156 இன்ட்டு 8 என்ன வருது? 6 8 48க்கு 8 மீதி 4 8 44 44க்கு 4 மீதி 4 1 8 4 12 ரூ. 1248 செலவாகும். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி இரு வட்டங்களுடைய சுற்றளவின் விகிதம் அதாவது 2 பை r1 ஈஸ்ட் 2 பை r2 ஈக்குவல் டு சுற்றளவு 2:3 குடுத்துருக்காங்க. 2 பை கேன்சல் ஆயிரும். ஸோ r1 ஈஸ்ட் r2 வந்து 2:3. இப்ப நம்ம பரப்பளவினுடைய விகிதம் கண்டுபிடிக்கணும். இப்போ பை r1 ஸ்கொயர் ஈஸ்ட் பை r2 ஸ்கொயர் வேணும். ஸோ r1 ஸ்கொயர் r1 ஸ்கொயரையும் நம்ம இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ r1 ஸ்கொயர் ஈஸ்ட் r1 2 ஸ்கொயர். r1 ஸ்கொயர்னா 4 r2 ஸ்கொயர்னா 9 4:9. ஸோ 4:9 தான் ஆன்சர். பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி ஒரு சதுரத்தினுடைய பக்கங்களை தொட்டு செல்லும் உள்வட்டம் மற்றும் முனைப்புள்ளிகள் வழியாக செல்லும் வெளிவட்டத்தினுடைய பரப்பளவினுடைய விகிதம் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சதுரத்தினுடைய சதுரம் எடுத்துக்கோங்க. இந்த சதுரத்தில பக்கங்களை தொட்டு செல்லும் உள்வட்டம் அதாவது உள்வட்டம்னா இன்சர்க்கிள் பக்கங்களை தொட்டு செல்லும் உள்வட்டம். இந்த உள்வட்டத்துக்கு இந்த சதுரத்தினுடைய பக்களவு ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னு எடுத்துட்டா இந்த உள்வட்டத்தினுடைய ஆரம் என்னவா இருக்கும்? ஆரம் இந்த உள்வட்டத்தினுடைய விட்டம் வந்து ஏவா இருக்கும். ஏன்னா இதுதான் விட்டம். ஏன்னா சதுரத்தினுடைய பக்களவு ஏ. சதுரத்தினுடைய பக்களவு ஏன்னா அந்த உள்வட்டத்தினுடைய விட்டமும் ஏவா இருக்கும். அப்ப அதனுடைய ஆரம் வந்து a/2. அதே போல வெளிவட்டம் கேட்கறாங்க. அந்த முனைகள சுத்திட்டு போகும்போது சர்க்கியூம் சர்க்கிளினுடைய ஆரம் என்னவா இருக்கும்? அதாவது அதனுடைய சர்க்கிளினுடைய விட்டம் வந்து அதனுடைய மூலை விட்டமாக அமையும். சதுரத்தினுடைய மூலை விட்டம் தான் அதனுடைய அதாவது வெளிவட்டத்தினுடைய விட்டமாக அமையும். அப்ப சதுரத்தினுடைய ஒரு சதுரம் வந்து பக்களவு ஏவா இருந்துச்சுன்னா, அதனுடைய விட்டம் வந்து a√2. a√2 வந்துச்சுன்னா, அதனுடைய ஆரம் வந்து என்ன வரும்? பாதி. a√2ல பாதி. a√2ல பாதி பை 2. ஸோ என்ன வரும்? இந்த 2 வந்து √2 இன்டு √2 ஒரு √2 கேன்சல் ஆயிரும். ஸோ a/√2. அப்ப என்ன கேட்கறாங்கன்னா, வெளிவட்டத்தினுடைய பரப்பளவுக்கு விகிதம் கேட்கறாங்க. இப்போ உள்வட்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பை r1 எடுத்துக்கலாம். பை r1 ஸ்கொயர் ஈஸ்ட் பை r அதாவது ஸ்மால் r1 எடுத்துக்கலாம். வெளியே இருக்கிறது வந்து கேபிட்டல் R எடுத்துக்கலாம். பை r ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ r ஸ்கொயர் ஈஸ்ட் r ஸ்கொயர். இங்க உள்வட்டத்தினுடைய ஆரம் வந்து ஏன்னா உள்வட்டத்தினுடைய ஆரம் என்ன வருது? a/2. ஸோ அப்ப a²/4 ஈஸ்ட் வெளிவட்டத்தினுடைய ஆரம் வந்து a/√2.
அப்போ ஏ ஸ்கொயர் பை ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ 2 மட்டும் இருக்கும். ஸோ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நாங்க 4 இங்க 2. ஸோ 1:2 இஸ் த ஆன்சர். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு கோளத்தினுடைய விட்டம் இருமடங்கு ஆகுது. அதாவது கோளத்தினுடைய விட்டம் டியா இருக்கு. டியா இருக்கிறது வந்து 2டியா மாறுது. அதாவது டபுள் ஆகுது. அதாவது 100% இன்கிரீஸ் ஆகுது. அப்ப அந்த வட்டத்தினுடைய விட்டம் வந்து 100% வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா வட்டத்தினுடைய புறப்பரப்பு எவ்வளவு ஆகும்? அப்ப வட்டத்தினுடைய விட்டம் 100%. அப்ப ஆரம் என்ன ஆகும்? டபுளா மாறும். விட்டம் டபுளா மாறுச்சுன்னா ஆரமும் டபுளா மாறும். அப்ப 6 என்பதும் டபுளா தான் மாறும். அப்ப 2r மாறும். அதுவும் டபுளா மாறுதுன்னு என்ன மீனிங்னா 100% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 6 இருக்குது 100%னா 2 6. ஸோ அப்ப வட்டத்தினுடைய புறப்பரப்பு கேட்கறாங்க. கோளத்தினுடைய புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? 4 பை ஆர் ஸ்கொயர்னு தெரியும். இந்த 4 பை ஆர் ஸ்கொயர்ல ஆறு வந்து 2 முறை பயன்படுத்துறாங்க. அப்ப எந்த ஒரு வேல்யூ வந்து நம்ம டபுளா மாறும்போது 2 முறை நம்ம பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலால முன்ன ஒரு ப்ராப்ளம் நம்ம போட்டிருக்கிறோங்க. அந்த சம்லயும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100ன்னு. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 100% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100 பிளஸ் ஒய்க்காக மறுபடியும் 100 பிளஸ் 100 இன்ட்டு 100 பை 100. ஒரு 100 கேன்சல் ஆயிரும். ஸோ 100 100 200 பிளஸ் 100. ஸோ மொத்தம் நம்மளுக்கு 300% வந்து அந்த கோளத்தினுடைய புறப்பரப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி. 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்டத்தினுடைய பரப்பளவு கேட்கிறாங்க. கால்வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா a = 1/4 பை ஆர் ஸ்கொயர். அப்ப 22/7 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா ஆர் 21 21 இன்ட்டு 21. 4 7 3 21. 2 2 4 11. 4 2 5.5. ஸோ 5.5 இன்ட்டு 3 21 63. 3 55 165க்கு 5 மீதி 16. 6 55 330 330ம் 16ம் 346. ஒரு ஸ்தான புள்ளி வச்சுங்கன்னா 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பது அந்த கால்வட்டத்தினுடைய பரப்பளவு ஏ. ஆன்சர். நெக்ஸ்ட் இதே இன்னொரு எக்ஸாம்ல 21 சென்டிமீட்டர் இந்த இடத்துல பரப்பு கேட்டிருக்கிறாங்க. அதே கொஸ்டினை மாத்தி சுற்றளவு கேட்டுக்கிறாங்க. சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P = 2 பை ஆர். அதாவது 1/2 பை ஆர். 22/7 இன்ட்டு ஆர் வந்து 21. 4 7 3 21. 1 2 11 2 22 3 11 33. இது அந்த வில்லினுடைய நீளம் வந்து 33 வரும். இப்ப அதாவது கால்வட்டம் எனும் பொழுது இது அரைவட்டம். கால்வட்டம்னா இதுதான் கால்வட்டம். இந்த வில்லினுடைய நீளம் வந்து 33. இங்க ஒரு 21 இருக்கு. இங்க ஒரு 21 இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 33 பிளஸ் 21 21 42. ஸோ 75 சென்டிமீட்டர் தான் அதனுடைய சுற்றளவாக அமையும். கால்வட்டத்தினுடைய சுற்றளவு. ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி. அரைக்கோளத்தினுடைய கன அளவு 19,404 கியூபிக் சென்டிமீட்டர் எனில் அதனுடைய ஆரம் கேட்டுக்கிறாங்க. அரைக்கோளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா முழு கோளத்துக்கு வந்து 4/3 பை ஆர் கியூப். அப்ப அரைக்கோளம்னா 2/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு 19,404. ஸோ 2/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் கியூப் ஈக்குவல் டு 19,404. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணணும்னா 11 அடிக்கலாம். 2 11 22. இங்க 19ல ஒரு டைம் வரும். மீதி 8 84. 7 11 77. மீதி 7 இருக்குது. 70ல 6 11 66. மீதி 4 44. இப்ப 2 2 4 2 2 4 இருக்கு. இது 4ஆல சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது 4 11 44 16 மீதி 1 16 மீதி 441 வரும். ஸோ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு
441, இங்க ஒரு 3, இங்க ஒரு 7 இருக்கு. 7 21. ஸோ 441 21 பெருக்கல் 21 எழுதலாம். அதே போல 21. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 21 கியூப் ரூட். இங்க கியூப் இருக்கு, இங்க கியூப்ல 1 எடுத்துக்கலாம். ஸோ 21 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பளவு, அதாவது திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு 675 பை சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுடைய வலைப்பரப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 3 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 675 பைன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வலைப்பரப்பு மட்டும் கேட்கிறாங்க. வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 2 பை ஆர் ஸ்கொயர் தான் வலைப்பரப்பு. இப்போ 2 பை ஆர் ஸ்கொயர் வர மாதிரி நம்ம மாற்றணும். அப்போ 2 பை ஆர் ஸ்கொயர் வர மாதிரி மாற்றணும்னா மேலேங்கிலையும் 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 இன்ட்டு 3 பை ஆர் ஸ்கொயர், ரெண்டு சைடும் 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு 6 7 5 5. அப்போ இந்த ஓர் மூவு 2 6 2 6 5 15. ஸோ 2 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 225 450. 450 பை என்பது 2 பை ஆர் ஸ்கொயர் தான் என்னது அதனுடைய வலைப்பரப்பு. ஸோ வலைப்பரப்பு 2 பை ஆர் ஸ்கொயர்னா 450. ஏன்னா வலைப்பரப்பு கண்டுபிடித்து பாருங்க வந்து 2 பை ஆர் ஸ்கொயர். நம்மளுக்கு இங்க 3 பை ஆர் ஸ்கொயர் தான் 675. அப்போ 3 2 பகுதி இருந்தால் போதும். ஸோ 3 2 பகுதி 450 பை. ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, ஒரு முக்கோணம் இருக்கு. அந்த முக்கோணத்துல ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. அந்த முக்கோணத்துல பி வந்து 90 டிகிரி, ஏபி வந்து 18 சென்டிமீட்டர், பிசி 24 சென்டிமீட்டர், ஏசி என்ன கேட்டிருக்காங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்துல கர்ணத்தினுடைய லென்த் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் 24 ஸ்கொயர். 24 ஸ்கொயர்னா 16க்கு 6 மீதி 1 2 4 நாங்கள் 16 1 17க்கு 7 மீதி 1 2 4 1 5 576. 24 ஸ்கொயர்னா 576. 18 ஸ்கொயர் 8 8 64க்கு 4 மீதி 6 2 16 16 6 22க்கு 2 மீதி 2 1 1 1 2 3 324. 18 ஸ்கொயர்னா 324. ஸோ 576 324 ஆட் பண்ணா 900. ஸோ 900க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 30. ஸோ அந்த கர்ணத்தினுடைய அளவு வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டினுடைய பரப்பு. ஸோ கூம்பு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தகடு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பை ஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்க வந்து கூம்பினுடைய அடிப்பக்க ஆரம் கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர்னு அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க. குத்துயரம் வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கர்ணத்தினுடைய அளவு வந்து 24 ஸ்கொயர்னா 576. 24 ஸ்கொயர்னா 576. ஸோ 576. 7 ஸ்கொயர்னா 49. ஸோ கூட்டினா 625. 625க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 25. ஸோ சாய் உயரம் வந்து 25. சாய் உயரம் 25னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பையோட வேல்யூ வந்து 22/7. ஆரோட வேல்யூ வந்து 7 இன்ட்டு எல் பிளஸ் ஆர். எல் வந்து 25, ஆர் வந்து 7. 25 7 32. 7 7 7 2 32 64க்கு 4 மீதி 6 2 32 64 6 70. ஸோ 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். ஸோ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு 1/2 ஏக்கர் எனில் சதுரத்தினுடைய மூலைவிட்டம், இது ஏக்கர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது தப்பு. இது ஹெக்டேர். ஹெக்டேர் வேற, ஏக்கர் வேற. ஸோ அரை இங்க இங்கிலீஷ் வெர்ஷனை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் வெர்ஷன்ல ஹெக்டேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அரை ஹெக்டேர் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு அரை ஹெக்டேர். அரை ஹெக்டேர்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 10,000 மீட்டர் ஸ்கொயர் தான் ஒரு ஹெக்டேர். ஸோ அரை ஹெக்டேர்னா 5000 மீட்டர் ஸ்கொயர். இங்க சதுரத்தினுடைய பரப்பளவு ஸோ 5000 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இங்க மூலைவிட்டம் கேட்டுக்கிறாங்க. மூலைவிட்டத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா வந்து ஆஃப் டி ஸ்கொயர் தான் மூலைவிட்டத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா. ஸோ ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5000. ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 அந்த பக்கம் வச்சுன்னா 2 × 5000 10,000.
ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10,000னா டி ஓட வேல்யூ ரூட் 10,000 மதிப்பு 100. ஸோ 100 மீட்டர். ஸோ ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, ஒரு வட்டகோண பகுதியினுடைய ஆரம் 42 சென்டிமீட்டர், அதன் மைய கோணம் 60 டிகிரி எனில் அதனுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து P is equal to வில்லினுடைய நீளம் பிளஸ் 2R. ஸோ வில்லினுடைய நீளம் வந்து டி. டி வந்து 60 டிகிரி பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7. ஆர் வந்து 42 பிளஸ் 2R வந்து 84. ஓர் 7 ஆறில் 42. ஓர் 60 60, ஆறு 60 360. ஓர் 6 ஓர் 6 2 22 44 பிளஸ் 84. ஸோ 128 சென்டிமீட்டர். அப்ப அந்த வட்டகோண பகுதியினுடைய சுற்றளவு வந்து 128 சென்டிமீட்டர். ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஏபிசிடி என்பது ஒரு செவ்வகம். ஏபிசிடி ஏபிசிடி என்பது ஒரு செவ்வகம் மற்றும் ஏபிஇ என்ற முக்கோணத்தின் இ என்ற உச்சி சிடியில் உள்ளது. அப்ப சிடியில இங்க இ என்ற உச்சி இருக்கு. ஏபியினுடைய அளவு வந்து 5 சென்டிமீட்டர். முக்கோணத்தினுடைய பரப்பளவு 10 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஏபி 5, செவ்வகத்தினுடைய உயரம் கண்டுபிடிச்சிருங்கன்னா அந்த உயரம் தான் இந்த செவ்வகத்தினுடைய அகலமா இருக்கும். அதாவது ஹெச்சும் பியும் ஒன்னா இருக்கும். ஸோ இங்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஆஃப் பி ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் பியோட வேல்யூ வந்து 5, ஹெச்சோட வேல்யூ தெரியாது. ஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும் 10. ஓர் 5 5 2 5 10. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 4. அதுதான் பியும், அதாவது அந்த செவ்வகத்தினுடைய அகலம் அதுதான். எல்லோட வேல்யூ வந்து 5. ஏபின்றது அடிப்பக்கமாகவும் இருக்கும். அதே போல அந்த செவ்வகத்தினுடைய நீளமாகவும் இருக்கும். அதே போல ஹெச் வந்து அந்த செவ்வகத்தினுடைய உயரமாகவும் இருக்கும். செவ்வகத்தினுடைய அகலமாகவும் இருக்கும். முக்கோணத்துக்கு உயரமாகவும் இருக்கும். ஸோ 4. ஸோ எல்பி கேட்டிருக்காங்க பரப்பளவு 5. சுற்றளவு கேட்டுக்கிறாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. அப்ப 2 எல் வந்து 5, பி வந்து 4, 5 4 9, 9 2 18. ஸோ 18 சென்டிமீட்டர். அப்ப அந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு வந்து 18 சென்டிமீட்டர். சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம், 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலம் உடைய ஒரு அறையில் வேயப்பட வேண்டிய மிக குறைந்த எண்ணிக்கையிலான சதுர வில்லைகள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அறை இருக்கு. அந்த அறையினுடைய நீளம் வந்து 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சென்டிமீட்டர் மாத்திக்கலாம். 1517 சென்டிமீட்டர். அகலம் வந்து 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர். அப்ப 902 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம்ல வந்து நம்ம சதுர வடிவ டைல்ஸ் போடுறாங்க. டைல்ஸ் சதுர வடிவ டைல்ஸ் போடணும்னா பெரிய டைல்ஸ் போடணும். இருக்கிறதுலயே பெரிய டைல்ஸ். அப்ப இந்த 2 நம்பருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி பெரிய நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? லாங் டிவிஷன் மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ 1517 902. 1517 902 ஒரு டைம் வரும். அப்ப 902 7 2 கழிச்சா 5, 11 0 கழிச்சா 1 0 கழிச்சா 1, 15 9 கழிச்சா 6 615. இங்க இருக்கக்கூடிய 902 உள்ள எடுத்து போட்டுக்கலாம். அப்ப 902 மீண்டும் 902ல 615 ஒரு டைம் தான் வரும். 615. என்ன வருது? 902ல 615 கழிச்சா 12ல 5 கழிச்சா 7. இங்க 9ல இருக்கும். 9ல 1 கழிச்சா 8. இங்க 9ல 1 போயிட்டு இருக்கும். ஸோ 8 இருக்கும். 8ல 6 கழிச்சா 2. 287 615. 615 வந்து 2 டைம் வரும். 287. ஸோ 2 287 வந்து 2 7 14க்கு 4, மீதி 1, 2 8 16 16 1, 17க்கு 7, மீதி 1, 2 2 4 1 5 574. 5ல் 4 கழிச்சா 1, 11 4 கழிச்சா 11 7 கழிச்சா 4 41. இப்ப 287 போட்டுக்கோங்க. 287ல 41 வந்து 7 டைம்ஸ் வரும். ஸோ 7 41 287. ஸோ 0 வந்துருது நமக்கு.
ஸோ இப்போ இந்த 41 என்பது இந்த 2 எண்களுக்கும் HCF இருக்கும். அப்ப 42 சென்டிமீட்டர் அளவுள்ள பக்க அளவுள்ள சின்ன சின்ன டைல்ஸ், சதுர வடிவ டைல்ஸை தான் நம்ம அந்த ரூம்ல பதிக்க முடியும். ஸோ அப்ப எத்தனை டைல்ஸ் நம்பணும்னா டைல்ஸினுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு 1500, அதனால பரப்பு, அந்த ரூமினுடைய பரப்பு பை அந்த டைல்ஸினுடைய பரப்பு 1517 902. டைல்ஸினுடைய பரப்புனா 42 பெருக்கல் 42, ஏன்னா அதனுடைய பக்க அளவு வந்து 42. ஓர் 42 42. இதுல 151ல 3 டைம் வரும். 3 42 126. 126ல 151 126 போச்சுன்னா 28. ஸோ 287 7 டைம் வரும். இந்த 42 902ல ஒரு 42 42, 2 42 84, மீதி 41. இது 41, இதுவும் 41. ஒரு 41 41, 2 41 82, மீதி 8, 2 41 82. ஸோ 37 பெருக்கல் 22ன்னு வரும். 37 பெருக்கல் 22னா 2 37 74க்கு 4, மீதி 7, 2 34 77, 77 7 81. ஸோ 814 814 அந்த டைல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரூம் ஃபுல்லா நிரப்ப முடியும். ஸோ டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, 4 சென்டிமீட்டரை ஆரமாக கொண்ட அரைவட்டத்தின் உள் அமைந்த மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுக்கிறாங்க. அப்ப அரைவட்டம் எப்படி இருக்கும்? இதுதான் அரைவட்டம். இந்த 4 சென்டிமீட்டர் ஆரமாக கொண்ட அரைவட்டத்தின் உள்ள, இந்த அரைவட்டத்தின் உள்ள வந்து அமைகிறது மிகப்பெரிய சதுரம் வந்து இதுதான். மிகப்பெரிய முக்கோணம். முக்கோணம் இப்படிதான் இருக்கும். ஸோ இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அதாவது ஆரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம் வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப இதனுடைய பக்க அளவு வந்து 8 சென்டிமீட்டரா இருக்கும். அதே போல இதனுடைய குத்துயரம் வந்து 4 சென்டிமீட்டர் தான். ஏன்னா இது அதனுடைய ஆரத்தின் வழியா ஆரம் வந்து இந்த ஏபி இந்த டயமீட்டருக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணி, அந்த லைன் வந்து அந்த அரைவட்டத்தினுடைய பரிதியில, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்ல வந்து எங்க டச் பண்ணுதோ அதன் வழியே நம்ம முக்கோணத்தை வரைஞ்சா மட்டும் தான் மிகப்பெரிய முக்கோணத்தை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் 8, குத்துயரம் வந்து 4. அப்ப அதனுடைய பரப்பளவு வந்து ஆஃப் பிஹெச் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 8, ஹெச்சோட வேல்யூ வந்து 4. 2 2 2 4 2 16. ஸோ 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் மிகப்பெரிய சதுரமாக அமையும். ஸோ ஐ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு முக்கோண வடிவில் உள்ள தோட்டத்தின் பரப்பளவு 800 மீட்டர் ஸ்கொயர். அவற்றினுடைய உயரம் 40 மீட்டர் எனில் அத்தோட்டத்தினுடைய அடிப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆஃப் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 800 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆஃப் இன்ட்டு பியோட வேல்யூ தெரியாத கண்டுபிடிக்கணும். ஹெச்சோட வேல்யூ வந்து 40 ஈக்குவல் டு 800. 1 0 1 0, 2 2 2 4, 2 2 4 2 8 0. ஸோ பியோட வேல்யூ வந்து 40 மீட்டர். தேங்க்யூ.